தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கடவுள் தூண்லேயும் இருப்பார், துருமுலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சந்திரா ஆளுங்க எங்கே திரும்பினாலும் இருக்காங்க. துர்கா கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்றத வீடியோ எடுத்து சந்திராவுக்கே சென்ட் பண்ணிட்டாங்க. இனி அந்த வீடியோவை வச்சு அவங்க என்ன ஆட்டம் காட்ட போகிறாங்கன்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி முதல் ஆளாக வந்து நிற்கிறதே கார்த்தி தான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒதுங்கி நிற்கிறாரு, எதுவும் பேசலை. என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட கொண்டு போயிருப்பாங்க. சரி, அப்படி என்ன சுவாரஸ்யமான விஷயம் எபிசோடில் நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தெரிய வந்தாச்சு. ராஜராஜன் சொல்லவே வேண்டியதில்லை, உனக்கு ஒன்று மாப்பிள்ளை பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது இப்படி கழுத்தில் தாலியை வாங்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறாரு. அங்கே துர்கானால் எதுவும் பேச முடியலை. அப்போ தான் கார்த்தி கல்யாணம் ஆன விஷயம் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இதையே நீங்கள் முன்னாடியே எங்ககிட்ட சொல்லலைன்னு ராஜராஜன் ஒரு பக்கம் கார்த்தியை பார்த்து கேள்வி கேட்க, நான் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நவீன் துர்கா கழுத்தில் தாலி கட்டிட்டான், நான் முன்னாடி போயிருந்தேன்னா இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. இந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்தால் என்னாகும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் பேசிகிட்டு இருக்கதை வெளியில் ஜன்னல் வெளியாக ஒருத்தன் பார்த்துட்டு அதை வீடியோவாக எடுக்கிறான். ஸோ துர்கா கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை ஹெச்டி குவாலிட்டியோட வீடியோ எடுத்து அதை சந்திராவுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சாமுண்டீஸ்வரி ஊரில் இல்லை, 2 நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டி ஊருக்கு வந்தால் இப்போ துர்காவுடைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஊர்க்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அம்மா உங்களை கோவிலுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்தி பாட்டிக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்க, அது ஒன்றும் இல்லைப்பா, ஆடி வெள்ளிக்கிழமை, அதுவும் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம குடும்பம் தான் கூழ் ஊற்றணும், இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வர சொல்லியிருப்பாங்க, நான் போய் கண்டு தண்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பரமேஸ்வரி அங்கேருந்து போக, அடுத்து கோவிலில் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் பாட்டியும் கலந்துக்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் ஆடி வெள்ளிக்கு பாட்டி கூழ் ஊற்றுறதா பேசிகிட்டு இருக்கும்போது விருமன் அதை தடுத்து நிறுத்தி பேசுகிறாரு. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இந்த செய்முறையை செய்யணுமா? ஏன் இந்த ஊரில் வேறு யாரும் இல்லையா? ஏன் நாங்களாம் செய்ய மாட்டோமா? நாங்களாம் செஞ்சால் இந்த கடவுள் ஏற்றுக்காதா அப்படின்னு சொல்லி விருமன் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண, ஊர்க்காரங்க பரமேஸ்வரி பாட்டி பக்கம் தான் இருக்காங்க. அப்போது விருமன் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க காளியம்மாள். ஸோ காளியம்மா வந்து விருமன் சொல்கிறதுல என்ன தப்பு, இது என்ன மன்னர் ஆட்சியா? மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு குடும்பத்துக்குமே எல்லா இதுவுமே போனால் அப்போ ஊரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாட்டி தன்னுடைய உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது, உங்கள் குடும்பத்தில் யார் இருக்காங்க? உங்களுக்கு இருந்தது ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு. பையன் பொண்டாட்டி தான் முக்கியம்னு அவனும் ஊரை விட்டு போயிட்டான். இப்போது நீங்கள் அனாதையாக வீட்டில் ஒத்தையாக தானே இருக்கீங்க. அப்பேரியப்பட்ட குடும்பத்திலேருந்து இப்படி நல்ல காரியங்களாக செய்தால் எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே பாட்டியை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி பேசணுமோ அந்தளவுக்கு காளியம்மா பாட்டியை கஷ்டப்படுத்தி பேசுகிறாங்க. பாட்டியும் மனசு வெறுத்து போயிட்டு, இந்த கோவில் பொறுப்பே எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனையோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன பாட்டியை பார்த்த ரேவதி, என்னாச்சு, ரொம்ப சந்தோஷமாக போனீங்க, இப்போ கவலையோடு வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அந்த இடத்துல கோவிலில் நடந்த எல்லா விஷயத்தையும் பாட்டி சொல்கிறாங்க. அப்போது ரேவதிக்கு கோவம் வந்து, சரி ராஜா வா, நம்ம போய் 2ல் 1 பார்த்துட்டு வந்துடலான்னு ராஜாவை கூப்பிட, நான் எதுக்காக வரணும், அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, பாட்டியும் தாத்தாவும் மட்டும்தானே இந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க சொல்கிறதுல எதுவும் தவறு இல்லையேன்னு கார்த்தி ஒரு பக்கம் பேச, என்னடா மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரேவதிக்கு பயங்கர கோவம். ரேவதி மட்டும் இல்லை, ரோகிணி ஒரு பக்கம் கோவப்பட, ராஜராஜன் என்ன மாப்பிள்ளை எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, சரி இந்த விஷயத்தை போய் நான் தட்டி கேட்டேன்னா நீ யாருடா இதை கேட்க, நீ அந்த வீட்டு மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல நான் என்ன பதில் சொல்கிறது? இதுவே உங்களுக்கு முழு உரிமை இருக்குது, நீங்கள் பாட்டியுடைய பேத்திங்க, ஸோ இதனால் நீங்கள் போய் கேள்வி கேட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, ரேவதியும் நாங்கள் இருக்கோம், நாங்கள் போய் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட ரோகிணி, ரேவதி, துர்கா, அதுக்கப்புறம் ஸ்வாதி எல்லாருமே பாட்டியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. போன வேகத்தில் எங்கள் பாட்டியை யாரும் அனாதைன்னு சொன்னது, நாங்கள் பேத்திங்க 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோட ரேவதி காளியம்மாவை பார்த்து கேட்க, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, நான் சொன்னது உண்மை தானே, நீங்கள் என்ன உங்கள் பாட்டி கூடவா இருக்கீங்கன்னு காளியம்மா எதிர்த்து கேட்க,
நாங்கள் பக்கத்து ஊரில் இருக்கோம், இதுக்காக பாட்டியோட பேத்திங்க இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு சொல்லி தனக்கான உரிமையை இங்கே ரேவதி எதிர்த்து கேட்குறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடடா, இன்றைக்கும் ஃபயர் எபிசோடு தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமுள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.